நம் உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாள் என்றால் அது லேசான ஒரு விஷயம் அல்ல. இந்த இனத்தை, இந்த மொழியை, இந்த சமுதாயத்தை, விளிம்பு நிலை மக்களின் கண்ணீரை துடைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றால் மிகையாகாது. பள்ளத்தில் கிடந்தவனை தூக்கி நிறுத்திய தலைவன், வாழ்க்கையின் ஓரத்திலே ஒடிந்து நின்ற மக்களை அவர்கள் வெளிநீரை துடைத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய பிறந்த நாளைத்தான் நமது மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக கொண்டாட அறிவுறுத்தியதன் காரணமாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்ற தாரக மந்திரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அவர் வழியில் வந்த நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கடந்த ஆட்சியிலே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டை முதன்மையான மாநிலமாக தூக்கி நிறுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அவர் வழியில் வந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கிறார். ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்று மாறாது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர். நாம் இன்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கலாம். இன்று துப்புரவு பணியாளர்களுக்கு மறக்காமல் நலத்திட்டத்தை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சியில் வந்து அமர்ந்தவர்கள் தற்கொலை கூட்டங்கள் இன்று கொடுத்த வாக்குறுதிகளை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நிறைவேற்றாமல், நிறைவேற்ற முடியாமல், அதற்கு வழி இல்லாமல், அதற்கு திராணி இல்லாமல், அதற்கு தெம்பு இல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று நம்மை பார்த்து கூக்குரலிட்டவர்கள் இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, கஞ்சா விற்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தற்குறி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதற்கு காரணம் திமுக ஆட்சி என்று சொல்கிறார்கள். வெட்கமாக இல்லையா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களிடம் தானே இருக்கிறது, காவல்துறை உங்களிடம் தானே இருக்கிறது, காவல்துறை துப்பாக்கி காவலர்களிடம் தானே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற துப்பு இல்லை என்றால் நீங்கள் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். அதைவிட திமுக மீது பழி சொல்லக்கூடாது. ஏன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. சரியாக இருந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு ஜிடிபி வளர்ச்சியில் 16% அடைய, அந்த இலக்கை அடைய முடிந்தது. சட்டம் ஒழுங்கு கெட்டிருந்தால் 16% இலக்கை அடைந்திருக்க முடியாது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் கவர்ச்சியில் ஏமாந்து விட்டார்கள். அதனால் இந்த நிலைமை. தமிழக மக்கள் தன் தலையிலேயே தானே மல்லலி போட்டுக் கொண்டார்கள். ஒரு நல்ல ஆட்சியை, நாடே போட்டுகின்ற ஆட்சியை, இந்தியாவே போட்டுகின்ற ஆட்சியை, ஏன் உலகமே வேக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு
இன்று தற்கொலை ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 41 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களில் குற்றவாளிகள். தாவேக அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் ரவுடிகள் குற்றவாளிகள். இவர்கள் நல்லாட்சி கொடுக்க முடியுமா? இவர்களால் நல்லாட்சி கொடுக்க முடியுமா? நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் நல்லாட்சி கொடுக்க வேண்டாம். எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்தாலே போதும். இந்த தமிழ்நாடு முன்னேறும் முன்னேறும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். மறந்து விடாதீர்கள், நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் மகத்தான தலைவர். ஒன்றியத்தையே வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், மீண்டும் முதலமைச்சர் ஆவார். கலைஞரின் திட்டங்களை, முத்தமிழர் கலைஞரின் கனவுகளை, தந்தை பெரியாரின் கனவுகளை, பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை மீண்டும் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.